வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் அந்த ரூம்லேயே உட்கார்ந்துருக்காரு. கோமதியை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே உட்கார்றாரு, அங்கே உட்கார்றாரு, இடத்த மட்டும் மாற்றி மாற்றி உட்கார்றாரு. அவர் இருக்க சுச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாத பிஜிஎம் ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ரூமில் உட்கார முடியாமல் வெளியே எழுந்து வர்றாரு. ஹாலில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறவர் பூஜை ரூமை பார்க்குறாரு. ஏன்னா கோமதி அடிக்கடி அங்கே இருப்பாங்க இல்லைங்களா. கிச்சன் பக்கமாக பார்க்குறாரு. அப்படியே அங்கங்க நின்றுட்டு இருக்க, ஏங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா அப்படின்ற கோமதி வாய்ஸ் அவர் மனசுக்குள்ள வந்துட்டு போகுது. என்ன செய்யறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கையை காலை யோசனையை ஆட்டிட்டு இருக்கவரு, விரல பேசுறவரு அப்புறம் கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போ அவர் அந்த ஆரஞ்சு கலர் துண்டை போத்தி தலையில் இப்படின்னு ஒரு கையை வச்சாரோ அப்போ அவர் குளிச்சுட்டு வர்றாருன்னு அர்த்தம். இப்போவும் அதுதான் நடந்தது. அதனால குளிச்சுட்டு வந்தாருன்னு நாம வச்சுக்கலாம். குளிச்சுட்டு வர்ற பாண்டியன் ரூம்குள்ள போறாரு. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர்றாரு. கொஞ்ச தூரம் வேகமா நடந்து வர்றாரு. அப்புறம் அப்படியே நின்னுறாரு. மறுபடியும் நடந்து வந்து பூஜை ரூம் கதவை திறக்கிறாரு. கவர்ல இருக்க பூவை எடுத்து எல்லா சாமிக்கு வைக்கிறாரு. தீபம் ஏற்றி வைக்கிறாரு. தீக்குச்சை கரெக்டாக உள்ளர தூக்கி வீசிடுறாரு. தூங்கி எழுந்து வர்ற சரவணன் முகத்தை தேய்ச்சிக்கிட்டே வர்றவரு பூஜை ரூம்ல அப்பா நிக்கிறத பார்த்துட்டு அங்க வந்து வெளியே நிக்கிறாரு. அடுத்து பாண்டியன் ஊதுபத்தியை ஏத்தி காட்டிக்கிட்டு இருக்க, என்னடா இதுன்னு சரவணன் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து பாண்டியன் கண்ணை மூடி வேண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. கடவுளே, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா உங்ககிட்ட நான் எதையுமே கேட்டதே இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் ஆரோக்கியமா வச்சுக்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப கோமதி உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில இருக்கா. அவளை மட்டும் எப்படியாவது மீட்டு கொடுத்துட்டு கடவுளே அப்படின்னு உருகி வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ கதிரும் ராஜியும் அங்க வர்றவங்க அப்படியே நின்று பாக்குறாங்க. மீனா இன்னும் பேக்கோட தான் சுத்திட்டு இருக்காங்க. கதிர் அப்பாவை பார்த்துட்டு மீனாவை பாக்குறாரு. அப்பாவையே பார்த்துட்டு இருந்த சரவணன் கதிரும் மீனாவும் நிக்கிறத பார்த்துட்டு திரும்பி, டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்கான்னு பதட்டமா கேக்குறாரு. அண்ணே, அண்ணனும் அரசியும் வந்தாங்க. அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு அப்படியே அம்மாவுக்கு துணியும் சாப்பாடும் எடுத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு கதிர் சொல்ல சரவணன் அமைதியா நிக்கிறாரு. நைட்டு பூரா தூங்காம காலையில குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு பாண்டியன் சாமி ரூமை விட்டு வெளியே வர்றாரு. என்னடா அப்படிங்கிறவரு மீனா கிட்ட கோமதி எப்படிப்பா இருக்கான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கால, சொல்லுப்பா கோமதி எப்படி இருக்கா அப்படின்னு உடஞ்ச குரல்ல கேட்டுட்டு இருக்க மீனா என்னமோ அமைதியாவே நிக்கிறாங்க. அவளுக்கு இப்ப மயக்கம்லாம் தெளிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மாமா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னப்பா சொல்ற அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு பாண்டியன். காலையில டாக்டர் வந்தாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, 8 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவாங்களாம், இப்ப இந்நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல சரவணனும் தவிப்பா நிக்கிறாரு. சரிப்பா, நீங்க இப்படி வந்துட்டீங்கன்னா அங்க கோமதி கூட யார் இருக்கிறா, தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு பதட்டமா கேட்கிறாரு பாண்டியன். அரசியும் அண்ணனும் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன் கலங்கின கண்களோட, அவ காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி பாட்டை போட்டுதான் வீட்டுல இருக்க எல்லாரையுமே எழுப்பி விடுவா. அப்படி எழுப்பி விடுறவளை இன்னைக்கு ஆஸ்பத்திரியில பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்கா. அவ இல்லாம வீடு எப்படி இருக்குன்னு பாருப்பா அப்படின்னு பாண்டியன் புலம்ப என்ன பதில் சொல்ல முடியும்னு மீனாவும் கதிரும் நிக்கிறாங்க. காஃபி குடிங்க சாப்பிடுங்கன்னு பக்கத்திலேயே வந்து நிப்பா. நான் தான் அவளை கண்டுக்கிடல. இப்ப கடைசியில எக்கேடோ கெட்டு போங்கன்னுட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டா பாருப்பா. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்குது எல்லாம் நேரம், என்ன சொல்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு ஒரேட்டை எடுத்து வைக்க, அப்பா எங்கப்பா போறீங்கன்னு கேக்குறாரு கதிர். டேய் அவ எப்படி இருக்கா என்னன்னு இருக்கானே தெரியலையடா, நான் ஆஸ்பத்திரியில போய் பாக்குறேன்றாரு பாண்டியன். ஆமா நான் டிஃபன் பண்றேன், கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு போங்கன்றாங்க மீனா. என்னப்பா நீ, அவ ஆஸ்பத்திரியில அப்படி கிறக்கிறப்ப என்ன மட்டும் சந்தோஷமா காப்பி குடிச்சிட்டு வீட்டுல இருக்க சொல்றியா? நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் திரும்புறாரு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நானே உங்களை கொண்டு போய் டிராப் பண்றேன், இருங்க வர்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்பா நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படிங்கிறாரு சரவணன். இல்லடா நானே போய்க்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. பேக்ல கையை விட்டு எடுக்கிறாங்க. அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆன் பண்ணி சொல்லுங்கன்றாங்க மீனா. பாண்டியன் பயங்கர ஆர்வமும் எதிர்பார்ப்பமா பார்த்துட்டே இருக்காரு. அப்படியா, சரி 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 நான் சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா முகம் கொஞ்சமா மலர சொல்றாங்க. மீனா என்னாச்சுப்பா என்ன சொல்றா அப்படின்னு பாண்டியன் பதட்டமா கேட்க, அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்களா மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா அப்படின்னு வாய் விட்டு ஒரு பெருமூச்சு விடுறாரு பாண்டியன். முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பும் வர சரவணனும் ஆஹா அப்படின்னு பாக்குறாரு. அப்படியா நீ கண்ணு முழிச்சிட்டாங்களாம்மா அப்படின்ற மாதிரி சின்ன புன்னகையோட பாக்குறாரு கதிர். நல்லா பேசுறாங்களாம், டாக்டர் வந்து பாத்துட்டாங்க போல இருக்கு, இனிமே பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம், அதான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் சந்தோஷமா சொல்றாங்க.
பாண்டியன் எதுவுமே பேச முடியாம பரவசத்துல நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாரு. சரவணனும் நிம்மதியா சிரிக்கிறாரு. கொஞ்சம் கதிருமே முகத்துல நிம்மதி படர நிக்க பாண்டியன் டக்குன்னு சாமிங்க இருக்க பக்கம் திரும்புறாரு. கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. கடவுளே, அப்ப நான் கோமதியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் பட்டுன்னு ஒரு ரேட்டை எடுத்து வைக்க, அப்பா நான் கொண்டு வந்து விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்றாரு சரவணன். இல்லடா நீ இருடா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கடைக்கு போறதா இருந்தா போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போக, அப்பா அப்படின்னு கதிரன் கூப்பிட்டு பாக்குறாரு. பாண்டியன் குடுகுடுன்னு ஓடுறாரு. மாமா பார்த்து பார்த்து பொறுமையா போங்க மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அண்ணே நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பின்னாடியே ஓடுறாரு. அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு விடுற சரவணன் இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்குன்றாரு. மீனா திரும்பி சரவணனை பார்க்க, ராத்திரி பூரா அப்பா தூங்கல போல இருக்கு. காலையில எழுந்து பார்க்கும்போது சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அவரு இதுவரைக்கும் சாமி கும்பிட்டதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சரவணன் அவசர அவசரமா சொல்லிட்டு இருக்க, நீங்க கூட சரியா தூங்கல போல இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, கண்ணில் லைட்டா இருந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கண்ணை அழுத்தி தொடச்சிக்கிட்டு, ஆமாப்பா நானும் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு சரவணன். நல்லபடியா அத்தை கண் முழிச்சிட்டாங்க மாமா, இனிமே பயப்பட தேவையில்லைன்னு நம்புவோம். சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு மீனா போக, சரிப்பாங்கிறாரு அவரு. மீனா போனதும் அவரும் சாமியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கிருந்து போறாரு. செந்தில் கோமதி இருக்க ரூமுக்கு வெளியே கண்ணை தேய்ச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. கதிரும் பாண்டியனும் வேகமா ஓடி வர்றாங்க. அண்ணே அம்மா இப்ப எப்படி இருக்காங்க, நீ பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க, அம்மா நல்லா இருக்காங்கடா அப்படின்றாரு செந்தில். நீ பாத்தியான்னு அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாண்டா கண்ணு முழிச்சிட்டாங்கடாங்கிறாரு செந்தில். இப்ப போய் பார்க்கலாம் இல்லைன்னு பாண்டியன் கேட்கிறவரு அடுத்து பதிலுக்கு கூட காத்திருக்காம படார்னு கதவை திறந்துட்டு உள்ளர போறாரு. அப்பா அப்பா அப்படின்னு கதிர் வேகமா உள்ளர போக, செந்தில் அவரோட கையை பிடிக்கிறாரு. பாண்டியன் உள்ளர போயிட, வாண்ணே உள்ளர போலான்னு செந்தில கூட்டிட்டு கதிரும் ரூம்குள்ள வர்றாரு. அரசி கோமதி பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க அப்பா வந்ததை பார்த்த உடனே இறங்கி நிக்கிறாங்க. கோமதியை அமைதியா படுத்திருக்க, முகத்துல மாஸ்க் இல்ல, கையில ட்ரிப்ஸ் மட்டும் ஓடிட்டு இருக்கு. வந்து பாக்குற பாண்டியன் கோமதி கண்மூடி படுத்திருக்கத பார்த்துட்டு, என்னப்பா அரசி கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, கண்ணு மூடி படுத்திருக்கா, என்னப்பா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு பதறாரு. அப்பா ஒன்னும் இல்ல பதறாதேன்றாங்க அரசி. கதிர் முன்னாடி அரசி உட்கார்ந்து இருந்த இடத்துல உட்கார்ந்து அம்மாவோட கைய பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு அழுக கட்டுக்கடங்காம வருது. கைய பிடிச்சிட்டு மெதுவா அழுதுகிட்டே இருக்கவரு அம்மாவோட கையெடுத்து மெதுவா ஒரு முத்தம் கொடுக்குறாரு. ரொம்ப டயர்டா இருக்க கோமதி மெதுவா லைட்டா ஒரு அரைக்கண்ணை மட்டும் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் மூடிடுறாங்க. கோமதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க முகத்தையே பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டியன். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்ல மெதுவா தலையை திருப்புறாங்க கோமதி. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே கையில மறுபடியும் அழுதுகிட்டே முத்தம் கொடுக்குறாரு கதிர். ஏய் டேய் அப்படின்னு மெதுவா கையெடுத்து கதிரோட கன்னத்தை தடவி கொடுத்து, அழாதடா நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை தடவ, ரொம்பவே அசதி காரணமா கையை அப்படியே கீழே விழுந்துருது. கதிர் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. பாண்டியன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமா கோமதியை பார்த்துக்கிட்டே முன்னேறி வர்றாரு. அந்த 2 அடி தூரத்தை 20 நிமிஷமா கடந்து வர்ற மாதிரி வர்றாரு அவரு. கோமதி அசதியில மறுபடியும் கண்ணு மூடி இருக்க, பாண்டியன் கோமதியோட தலையில தடவி கொடுத்து கோமதின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் கோமதின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட கையை எடுத்து கையில வச்சுக்கிறாரு. இப்ப எப்படி இருக்கு, கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியடி அப்படின்னு பாண்டியன் அவங்க கைய நெஞ்சில வச்சுட்டு சொல்ல, கோமதி கொஞ்சம் நெகிழ்ச்சியா பார்த்துட்டு உடனே கோவத்துக்கு மாறிடுறாங்க. அழுவுரியலாக்கும் அப்படின்னு கேட்டு முகத்தை லைட்டா திருப்ப, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்டி அப்படின்னு பாண்டியன் அழ, கோமதிக்கு அழுக வருது ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அம்மா உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு அப்பா ரொம்ப பயந்துட்டாருமா அப்படின்னு அரசி சொல்ல, கோமதியோட பார்வை பாண்டியன் முகத்திலேயே தான் இருக்கு. பாண்டியன் கோமதியோட முகத்தையே ரொம்ப தவிப்பும் லேசான கண்ணீருமா பார்த்துட்டு இருக்க. அம்மா நாம இவரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், சத்தியமா இவர் அப்படி கிடையவே கிடையாது, இவர் சின்ன குழந்தை மாதிரி அழுதாராம் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு யாருக்கோ தகவல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு செந்தில். கோமதி பாண்டியன் முகத்தையே பார்த்துட்டு இருக்க, பாண்டியன் அவங்களோட கையை நெஞ்சில வச்சுக்கிட்டு அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ கூட தான் அழுத, ஆஸ்பத்திரிக்கு வர்ற வழியில ஆட்டோவில் நீ வெளியே பார்த்து அழுதல்ல, அதை நான் பார்த்தேங்கிறாங்க அரசி. ஏண்டா எதுக்குடா எல்லாரும் இப்படி அழறீங்க அப்படின்ற மாதிரி கோமதி பரிவா செந்தில பார்க்க, இப்பவும் அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிதான் இருக்கு. அம்மா இல்ல அரசி, அப்புறம் எப்படி அழுக வராம இருக்கும் அப்படின்னு செந்தில் கண்கலங்க, அரசியும் கண்கலங்கி நிக்கிறாங்க. பாண்டியன் மெதுவா நிமிந்து செந்திலையும் கதிரையும் பாக்குறாரு. அம்மா உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோமா,
ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டோம் அப்படின்னு அரசி சொல்ல, அரசி அப்படியே லைட்டா பார்வையை நிமித்தி பாக்குறாங்க கோமதி. கதிர் இன்னும் விடாம கண்ணீர் வழிய உட்கார்ந்துருக்கவர் எழுந்து நின்னான்னு, டாக்டர் என்னென்ன சொன்னாங்க? அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இனியும் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கதிர் கேட்க, ஒரு மணி நேரம் கழிச்சு பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டாங்கன்றாரு செந்தில். கோமதி அசதியா தலையை லைட்டா சாய்க்க, அம்மா ஏதாச்சும் சாப்பிட்டியாமான்னு கதிர் கேட்குறாரு. இட்லி சாப்பிட்டேன்றாங்க கோமதி. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, இல்லடா சாப்பிடலங்கிறாரு செந்தில். சரி நான் போய் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கதிர் திரும்ப, டேய் எனக்கு வேணாம்டாங்கிறாரு பாண்டியன். கோமதி பாண்டியனை பாக்குறாங்க, கதிரும் திரும்பி அவரை பாக்குறாரு. கடைசியா நீங்க எப்ப சாப்பிட்டீங்க? பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு, அதுல வேணும்னா ஒரு பெட்டு சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படின்னு கோவத்தை அடக்கிட்டு கேக்குற கதிர், இருங்க நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு கதிர் போறாரு. ரொம்ப நாளா பார்சலையே வாங்கி சாப்பிட்டு இருக்க பாண்டியன் இன்னியோட கடைசி பார்சல்னு முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறோம். கோமதியை மெதுவா தலையை திருப்பிட்டு படுக்க, கோமதி பாருடின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. உனக்கு ஆஸ்பத்திரி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம் என்ன? அதான் குணமாயிட்டில்ல, கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம் என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி எந்த உணர்ச்சியும் காட்டாம வெறுமையா பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் தலையை தடவி கொடுக்குறவரு, அதான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தலையை தடவி கொடுத்துட்டே இருக்க, கோமதி அதை எதிர்க்கவும் இல்லை ஒத்துக்கவும் இல்லை. அடுத்து கோமதியை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருமே ட்ரெஸ் மாற்றி ரிஃப்ரெஷ் ஆகிருக்காங்க. கோமதியோட ஒரு பக்கம் பாட்டியும் இன்னொரு பக்கம் அரசியை உட்கார்ந்துருக்க, பாண்டியன் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, மற்றவங்க எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணமே நான் தான்மா, நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு பாட்டி சொல்ல, கோமதி மெதுவாக அம்மாவை பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாரு பாண்டியன். என் மகன்க கூட இருந்த வரைக்கும் அங்கே தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், இங்கே என் மக வீட்டுக்கு வந்தா இங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஏம்மா என்னம்மா, எனக்கு ப்ரெஷரும் சுகரும் குறைஞ்சா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க கோமதி. ஏம்மா யாரும் இல்லாத நேரமா பார்த்தா கீழே விழுவ அப்படின்னு கோமதி ஏதோ பிளான் பண்ணி விழுந்த மாதிரி பாட்டி கேட்க, பாண்டியன் படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இதுவும் டிராமாவன்ற சந்தேகம் அவரோட கண்ணுல லைட்டா வந்து போகுது. விழுவறதுக்கு நேரங்காலம் பார்த்தா விழ முடியும் அப்படின்னு கோமதி பாண்டியனை பார்த்துக்கிட்டே கேட்க, அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. பார்வையை திருப்பிக்கிறாரு. நாங்க எல்லாரும் பயந்து போயிட்டோமான்னு அரசி சொல்ல, சரி இன்னைக்கு யாரும் வேலைக்கு ஆபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இல்லத்த, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, எங்களால எப்படி வேலைக்கு போக முடியும்னு மீனா கேக்குறாங்க. என்னடி இப்ப தேவையில்லாம எல்லார் வேலையும் கெடுத்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் சந்தேகம் நிறைய சங்கடமா பாக்குறாரு. கோமதியை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் அரசி பக்கமா திரும்பி, ஏன்பா அரசி அப்படின்னு கூப்பிட, என்னப்பாங்கிறாங்க. எப்பப்ப என்னென்ன மாத்திரை கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, இருக்குப்பா அப்படின்றாங்க அவங்க. வேலைக்கு கரெக்டா மாத்திரையை கொடுத்துருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க பண்றாங்க அரசி. வேணாண்டி மாத்திரையில நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, எங்கடா ராஜியை காணோம் நம்ம யோசிக்கிறதுக்குள்ள, அத்தை இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க அப்படின்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க ராஜி. ஷோ வேணாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் குடிமா வாங்கிக்கம்மா அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. ஐயோ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு, எதுவுமே சாப்பிட தோணவே மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த கோமதி சொல்றாங்க. வாய் கசக்குதுன்னு எதுவுமே சாப்பிடாம இருப்பியாமா நீ? மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆசையா என்ன? குடிமா கொஞ்சமாவது குடிமா அப்படின்னு செந்தில் சொல்ல, குடிமா இந்தாம்மா அப்படின்னு அரசி நீட்டுறாங்க. கோமதி கொஞ்சம் குடிமா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் குடின்றாங்க. கோமதியை கஷ்டப்பட்டு அதை கையில வாங்கி வச்சிருக்க அம்மா குடிங்கம்மான்றாரு கதிர். கோமதியை மெதுவா குடிக்க ஆரம்பிக்க, ஏம்மா அப்படி எதம்மா பரன் மேல இருந்து எடுக்க போன அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா புளி இருந்ததுமா அதை எடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு பாட்டி பாக்குறாங்க. அம்மா நாங்க இருக்கும்போது எங்களை யாரையாவது எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கலாம்லம்மா, நாங்க யாராவது எடுத்து கொடுத்துருப்போம்ல அப்படின்னு செந்தில் கேட்க, ஒரு பெருமூச்சு விடுறாங்க கோமதி. ஏண்டா நான் இதுவரைக்கும் பரன் மேல இருந்து எதையுமே எடுத்ததே இல்லையா, அது என்னமோ இன்னைக்கு என்ன பார்த்து தலை சுத்திருச்சு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. இன்னைக்கு உனக்கு தலை சுத்துற நேரமா பார்த்து நான் இல்லாம போயிட்டேனேங்கிறாங்க பாட்டி. அவங்க ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ணிட்டு வீட்லயும் யாரும் இல்லாம போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்க, கோமதியோட பார்வை பாண்டியன் மேல விழுது. பாண்டியன் ரொம்பவே கில்ட்டா தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க, வீட்டுல யாரும் இல்லாமலாம் போகல, இவர் வீட்டுல தான் இருந்தாருன்றாங்க கோமதி. சவுக்கால் அடிச்ச மாதிரி நிமிந்து பாக்குறாரு பாண்டியன். அப்படின்னு பாட்டி அதிர்ச்சியாக. செந்திலுக்கு அந்த செகண்டே அப்பா மேல பயங்கரமா கோபம் வந்துருது. அவர் ஒரு கோவ பார்வையை பார்க்க,
கதிர் சரவணன் 2 பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. மாமா இருந்தாங்களா, இருந்துமா இப்படி அப்படிங்கிற மாதிரி மீனாவும் அதிர்ச்சியா பாக்க, என்ன மாமா வீட்டுல இருந்துகிட்டா இப்படி நடக்க விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ராஜியும் அரசியும் அப்பா இருந்தாரா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியா பாக்க, பாண்டியன் யாரையும் பார்க்க முடியாம மெதுவா பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிறாரு. வீட்டுல யாரும் இல்லாமல்லாம் இல்ல, இவர் வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டி அதிர்ச்சியில இருந்து விடுபட்டு, என்னம்மா சொல்ற, மாப்பிள்ள வீட்டுல இருந்தாரா அப்படின்னு கேட்க, கோமதியை பார்வையை திருப்பிட்டு, ஆமாமா வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்னு கோமதி அழுத்தி சொல்ல, பாட்டி உடனே பாண்டியனை பாக்குறாங்க. அவங்க பார்வையோட வீரியத்தை தாங்க முடியாம, அது ஒன்னும் இல்லத்த, நான் வீட்டுக்கு வந்தப்ப சமையல் கட்டுல சத்தம் கேட்டதுதான், ஆனா இவ விழுந்து கிடப்பான்னு எனக்கு தெரியாதத்த அப்படின்னு சமாளிக்கிறாரு பாண்டியன். நான் கத்துனேம்மா, என்னங்க என்னங்கன்னு கத்துனேன், அவரு காதலியே வாங்காம போயிட்டாருன்னு கோமதி சொல்ல, பாண்டியன் தலையை குனிஞ்சிட்டு மெதுவா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சத்தமா சிரிக்க, மாமா என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு ராஜி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, இவ எப்பவும் என்கிட்ட பேசிட்டு நடிப்பா இல்ல, அந்த மாதிரி தான் ஏதோ நடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் தான் நினைச்சதை சொல்லிடுறாரு. எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க, கோமதியும் அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க. இவதான் என்கிட்ட பேசணும்னு ஓயாம நடிச்சிட்டு இருந்தாலே, மூச்சு முட்டுது, கையில காஃபி கொட்டிக்கிச்சு, அப்புறம் காய்ச்சி அடிக்குதுங்கிறது, இப்படி நிறைய விஷயத்த சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தா எதைத்தான் நம்புறது, எதைதான் உண்மைன்னு நினைக்கிறது, அதே மாதிரி தான் சமையல் கட்டில பூந்துகிட்டு நடிச்சிட்டு இருக்காளோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னமோ சொல்லுவாங்களே, புலி வருதுன்னு சொல்லி, அப்புறம் நிஜமாவே புலி வர்றப்ப யாரும் நம்ப மாட்டாங்கன்னுட்டு, அந்த மாதிரி கதை ஆயிப்போச்சு கோமதியோட கதை அப்படின்னு அவரு கடகடன்னு சிரிக்க, கோமதி கொலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க. பாட்டிக்கும் லைட்டா சிரிப்பு வருது, அடக்கிக்கிறாங்க. அரசி வாய் விட்டு சிரிக்க, கதிர் சரவணனுக்கும் சிரிப்பு வருது. செந்தில் கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கிட்டு பாக்குறாரு. என்னக்கா இதெல்லாம்ன்ற மாதிரி ராஜி மீனாவை பாக்க, என்ன சொல்றதுன்னே தெரியல போராஜிங்கிற மாதிரி அவங்களும் பாக்குறாங்க. ஆனாலும் டி, நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிவிட்ட, அதுவும் நம்ம வீட்டுல நீ சினிமாவில் நடிக்கிற மாதிரில நடிச்சுப்புட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி ஒரு அடிப்பட்ட பார்வை பாக்குறாங்க. முக்கல் என்ன, முனகல் என்ன, அழுகை என்ன, கொஞ்சம் பாடா படுத்துன நீ என்ன, ஆனா உன்னடி நிஜமாவே நீ பெரிய நடிகை தான் அப்படின்னு பாண்டியன் சிரிப்போட சொல்ல, கோமதி எந்த உணர்ச்சியும் இல்லாம பாத்துட்டு இருக்காங்க. சரி, இனிமேலாவது நிம்மதியாயிரு, இதோ வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திருக்கிற பாண்டியன் சட்டை இழுத்து விட்டு நடக்கிறாரு. பாண்டியன் இப்படி படக்குன்னு சொல்லிட்டு போனதுல கோமதி கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் சின்ன சிரிப்போட கோமதியை பார்க்க, அவங்க மெதுவா நிமிர்ந்து எல்லாரையும் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. இனி பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இடையில இருக்க விரிசல் சரியாயிடுமா, இல்ல கோமதி கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்ணி வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படிங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.